40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மோசையினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது அவன் அரண்மனையிலே இருந்தான், அதுவும் பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்தான். பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்து குதிரைகளிலே சவாரி செய்து நல்ல ஆகாரம் புசித்து ஒரு மிகப்பெரிய மதிப்பிற்குரியவனாய் இருந்தான். ஆனா அந்த 40 வருடத்திற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு கோபம், இல்லைன்னா வாழ்க்கையில வந்த ஒரு அவசரத்தினால அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டான். ஒரு நல்ல தலைவனாக இருந்து நல்ல உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு மனுஷன் துரத்தப்பட்டு 40 ஆண்டுகளாக பாடுபட்டு இருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு பெரிய சோறு வந்துருச்சு. இனி நான் எங்க வாழற போறேன், இனி நான் எங்க அந்த பட்டணத்திற்கு போக போறேன், இனி எப்படி நான் ராஜாவாக போகிறேன், எல்லா தரிசனமும் மாற்று போயிருச்சு. அப்படி சோர்ந்து போய் இனி நான் எங்க அந்த பட்டணத்திற்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அவனை பார்த்துதான் ஆண்டவர் அந்த மோசையை பார்த்துதான் தட்டி கொடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல நான் திரும்பவும் உன்னை எங்க அனுப்புவேன்னா, எந்த இடத்திலிருந்து நீ துரத்தப்பட்டாயோ, எந்த இடத்திலிருந்து நீ அவமானப்படுத்தப்பட்டு நீ ஒரு பெரிய பாவி என்று மாற்றப்பட்டாயோ அந்த இடத்திற்கு திரும்பவும் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சோர்ந்து போய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆறுதல் என்ன அப்படின்னா, நீ எடுக்கப்பட்ட துரத்தப்பட்ட நீ வேண்டாம் என்று சொன்ன உன்னை அவமானப்படுத்தின அந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் கொண்டு போய் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு